بسم الله الرحمن الرحيم. புற்றுநோய் விழிப்புணர்வு முகாமுடைய தலைவராக இருந்து நமது முகாமை நல்ல முறையில் வெற்றி பெற நடத்தி தந்த விழா தலைவர் சலீம் அவர்களை இன்றைய புற்றுநோய் விழிப்புணர்வு நிறைவு நாள் விழாவுக்கு தலைமை தாங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக வரவேற்புரை திருவாளர் பாசித் அவர்கள், மெகாவுடைய சேர்மன் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புற்றுநோய் விழிப்புணர்வு கருத்தரங்கின் இறுதி நாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும்
அனைவரையும் மெகா மற்றும் உகா அமைப்பின் சார்பாகவும் மற்றும் அதனுடைய சகோதர அமைப்புகளான மற்ற 8 அமைப்புகளின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். கழிந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்று வரை 6 நாட்கள் தொடர்ச்சியாக இதன் மருத்துவ சேவை நடைபெற்று வந்தது. அல்ஹம்துலில்லாஹ், இதில் 585 நமது தாய்மார்கள் இதில் பயனடைந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் இது தொடரும். வருங்காலங்களில் இதேபோல் பல பணிகள் நடக்கும் என நினைக்கின்றேன். இதன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் சலீம் அவர்களையும் இதன் சிறப்பு விருந்தினர் சகோதரர் வாஹித் அவர்களையும் உகா ட்ரஸ்ட் மருத்துவமனையின் தலைவர் அண்ணன் அப்துல் காதர் அவர்களையும் நான் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மற்ற அனைவரையும் வரவேற்கிறேன். மேலும் இதன் பின்னணியில் இருந்து உழைத்த அனைத்து தாய்மார்களையும் வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணி அனைத்து சகோதரர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழகாக இனிய முறையில் வரவேற்பு நல்கிய திருவாளர் பாசித் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்தபடியாக அமைப்பின் தலைவர் MS சலீம் அவர்கள் உங்கள் முன் உரையாற்ற இருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினியவர்களே, இந்த புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று சுமார் 4 மாதங்களுக்கு முன்பு சித்திக் மற்றும் கௌஸ் பாபு ஆகியோர் என்னிடம் கேட்டுக்கொண்ட பொழுது அதற்காக ஊரில் இன்னாரையெல்லாம் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம், இந்த அமைப்புகள் இதில் இணையப் போகின்றன என்று தெரிவித்தார்கள். அதனுடைய அடிப்படையில் அனைவரையும் தொடர்பு கொண்டு உகா சேவா, மெகா சேரிட்டபிள் ட்ரஸ்ட், அதேபோல் சுமார் 8 வெளிநாட்டு அமைப்புகள் மற்றும் நம் ஊரை சார்ந்த சமூக ஆர்வலர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த புற்றுநோய் விழிப்புணர்வு கமிட்டி. ஒரு அழகான முறையில் எனக்கு தெரிந்து சுமார் 30 வருடங்களுக்கு பிறகு எந்த அரசியல் பின்னணியும் இல்லாமல் நம் சமுதாயத்தை சார்ந்தவர்களால் நடத்தப்பட்ட அமைதி பேரணி, 400க்கும் மேற்பட்டவர்கள் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள். இறைவனுடைய அருளால் அது வெற்றியாக நடந்து முடிந்தது. அதன் பின்பு நடந்த கருத்தரங்கும் அப்படித்தான். சுமார் 1400 நபர்கள் பங்கு கொண்டார்கள். இறை அருளால் வெற்றியான கருத்தரங்காக அது நடந்து முடிந்தது. 2ஆம் தேதி முதல் இன்று வரை நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமிற்கு தாய்மார்கள் சுமார் 526 பேர் நாம் குறிப்பிட்ட தேதிகளில் பதிவு செய்திருந்தார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு அதை செய்து முடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தோம். இறைவனுடைய கிருபையால் 585 நபர்களுக்கு மேல் நாம் அதை செய்து முடித்திருக்கிறோம். இன்னும் 1-2 நாட்கள் இதை நீட்டலாம் என்றால் அதில் முக்கியமான பணியில் இருந்த ஒருவருடைய தாயார் நேற்று மரணமடைந்து விட்டார்கள். அவர்கள் அவசரமாக சென்னை செல்ல வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. இது போன்ற சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னால் நம்ம அந்த முகாமை இன்னைக்கு நிறைவு செய்து வச்சுருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இதில் நிறைய பெண்கள் பதிவு செய்திருந்தார்கள். நிறைய பேர்களுக்கு இப்பொழுது தான் இது தெரிய வருகிறது. இது போன்ற ஒரு மருத்துவ முகாம் இந்த பகுதியிலே தேவை என்று அனைத்து தாய்மார்களும் நண்பர்களும் சமூக ஆர்வலர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் பதிவு செய்த மற்றவர்களுக்கும் இனி தேவை உள்ளவர்களுக்கும் இது போன்ற மருத்துவ முகாம் ஒன்று ஏற்பாடு செய்யப்படும் என்பதை இந்த கமிட்டியின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் எங்களுடைய விருப்பம். என்னை பொறுத்தளவில் இந்த முயற்சிக்கு ஒத்துழைத்த அனைத்து அமைப்புகளுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இதில் உதவிய உழைத்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் என்னுடைய இதயத்தின் அடித்தளத்திலிருந்து காணிக்கையாக்குகின்றேன். இந்த 6 நாட்களும் முக்கியமாக இந்த மருத்துவமனையின் முன்பு இந்த பேருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஃபுல் எக்யூப்ட், நிறைய பெண்களும் ஆண்களுமாக வந்து போய்கின்றிருக்கின்றார்கள். இருந்தாலும் எந்த இடையூறையும் கருத்தில் கொள்ளாமல் இந்த மருத்துவமனையும் இயங்கிக் கொண்டிருந்தது. உண்மையிலே அந்த மருத்துவமனையுடைய அனைத்து ஊழியர்களுக்கும் நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் என்னுடைய நன்றியை அனைத்து அமைப்புகளின் சார்பிலும் நான் சொல்லிக்கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இதுபோல் நம் ஊரில் அடிக்கடி மருத்துவ முகாம்கள் நடைபெற வேண்டும்.
நம் சமுதாய மக்கள் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். சிறிய முறையில் தலைமுறை ஆற்றி அமர்ந்திருக்கும் எம்.எஸ். சலீம் அவர்களுக்கு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்தபடியாக சகோதரி மேரி அவர்கள் நமது பெண்ணலம் அமைப்பிலிருந்து வந்திருக்கும் சகோதரி மேரி அவர்கள் நமது விழிப்புணர்வு முகாம் குறித்து ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன்னால் பேச இருக்கின்றார்கள். அனைவருக்கும் வணக்கம். எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறீங்க. அதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். இந்த பெண்ணலம் அன்னைக்கே நீங்கள் பேசின மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக பெண்களால் நடத்தப்படக்கூடிய அமைப்பு இது. ஸ்ரீ தன்வந்திரி ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு அறக்கட்டளை கீழே இருக்குது. எந்த லாபத்துக்காகவும் இல்லை. நிறைய இடங்களில் போய் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனிங் கேம்ப் பண்ணும்பொழுது தான், அதாவது ஜீரோ ஸ்டேஜில் ஸ்டேஜ் 1 அல்லது வரப்போகக்கூடிய அபாயத்துக்கு முன்னாடி நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும்தான் வந்து உயிரை காப்பாற்றி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும். அதுக்கு கடந்த வருடம் பார்த்திங்கன்னா ஒரு 12 கேசஸ் நாங்கள் ஜீரோ ஸ்டேஜில் ஃபஸ்ட் ஸ்டேஜில் நாங்கள் பிடிச்சோம். எந்த அறிகுறியும் இல்லாதவர்களிடமிருந்து நாங்கள் கண்டுபிடிச்சி அவங்கள காப்பாற்றிருக்கிறோம். அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு புண்ணியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே வந்து ஆண்கள் எங்கே முயற்சி செய்கிறாங்களோ பெண்களுக்காக அந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆகிறத நாங்கள் பார்க்குறோம். இந்த பஸ் லான்ச் பண்ணி 1 இயர் தான் முடிஞ்சிருக்கு. இப்போ 2வது இயரில் இருக்கிறோம். உழவர் மன்றங்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணாங்க. அவங்க பண்ணினது பார்த்திங்கனாக்க கரெக்டாக அவங்கவுங்க வீட்டில் உள்ள லேடிஸை வந்து கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. அந்த இடத்துல தான் வந்து ஃபுல் அட்டெண்டன்ஸ் இருந்தது. இங்கே நாங்கள் பண்ணும் பொழுது ஒரு சில ஃபைண்டிங்ஸ் இருக்குது, ஒரு சில ஃபாலோஅப்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து திருப்பி பண்ணணும். நல்லபடியாக எந்த இதுவும் இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும், அப்படி ரிசல்ட் வரணுன்றது தான் எங்களுடைய ஆசையும். அதன்படியே இருக்கும். ஏதாவது சின்ன சின்ன ஃபாலோஅப்ஸ் இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து உங்கள் கூட தோள் கொடுத்து அதை வந்து நிவர்த்தி செய்வோம். அந்தளவுக்கு வந்து பெண்ணலம் வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபாலோஅப் வந்து பெண்ணலத்தில் இருக்கும். இதில் வந்து எல்லாருமே எங்களுடைய இதுவரை நாங்கள் பார்த்திங்கன்னா 50 பேர் 60 பேர் தான் மேக்ஸிமம் டார்கெட் நாங்கள் இப்போ பண்ணது. நீங்கள் 100 பேர் எதிர்பார்த்தீங்க. ஆனால் எங்களுடைய குவாலிட்டி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் 80 82 அதுக்கு மேலே தாண்டி போகலை. அதனால் முழுசாக நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல. ஆனால் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் கொஞ்சம் ஆள் மாற்றி செய்கிற மாதிரி ஏதாவது கூட ஒரு டீமை வச்சுக்கிட்டு வெள்ளி சனி ஞாயிறு அப்படி வர மாதிரி போட்டு ஏதாவது இன்னும் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி டார்கெட் அச்சீவ் பண்ணலான்றது இந்த அனுபவத்திலேருந்து நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம். உண்மையிலே எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. நாங்கள் வந்து கொஞ்சம் இந்த இடத்த அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த எங்கள் வீடு மாதிரி ஆகிட்டோம். அதனால் எந்த இதுவும் இல்லை. இப்போ பார்க்க போனால் எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. எப்படி விட்டுட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க எங்கள் பிள்ளைங்க எல்லாம். ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தால் மன்னிச்சுக்கவும். சில கோஆப்ரேஷன் இல்லாத போது எங்கள் பிள்ளைங்க கொஞ்சம் கடிந்து கேட்டிருப்பாங்க, இதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்படி ஏதாவது சின்ன குறைகள் இருந்தால் மன்னிச்சுக்குவோம். மற்றபடி நல்ல கமிட்டட் குரூப்பு, உங்களுக்கு நல்லாவே சர்வீஸ் பண்ணுவோம். இன்னும் எத்தனை முறை வேணாலும் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு காத்துட்டு இருக்கிறோம். உகா மெகா உங்கள் அனைவருக்கும், இன்னும் மற்ற வாலண்டியர்ஸ் உங்களோட சேர்ந்து தோள் கொடுத்த மற்ற நிறுவனங்கள், மற்ற தனிநபர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பெண்ணலத்தின் சார்பாக மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி சகோதரி மேரி அவர்கள். உங்கள் முன்னால் அவர்களுடைய முகாம் குறித்த உண்மை நிலவரங்களை தொகுத்து அளித்தமைக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நமது அபு ஆஷிமா அவர்கள் முகாம் குறித்து ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன் வைப்பார்கள். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த குவார்ட்டரில்